Hello dude. Welcome back to Sparky Play. இந்த நாள் நம்ம என்கொயரி மிஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் என்ஜின், அதுக்கப்புறம் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல் டைம், இதெல்லாம் வந்து எப்படி கிளியர் பண்ணுறது, இதோட ஆல்கிரிதம் பற்றி பார்க்கலாம். ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த மாதிரி என்கொயரி மிஷன்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் லெஜெண்டரி ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்து எடுக்க முடியும். ஆர்டிஃபேக்ட்ஸ் இருந்தால் தான் உங்களால் ஃபைட்டில் ஈஸியாக வந்து ஜெயிக்க முடியும். இப்போ நான் என்னோட லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் 5ல் இருக்க ஜெயண்ட் ஆர்கனைட் கூட ஃபைட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி என்கோர் மிஷனில் அந்த கீ யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக வந்து என்டர் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி என்கோர் மிஷன்லேயும் சரி, இன்ஸ்டன்ட் என்ஜின்லேயும் சரி, பாஸ்க்கு வந்து டபுள் ஹெல்த் வர மாதிரி ஆயிரும். ஏன்னா இப்போ நம்ம என்ன தான் வந்து இந்த ஜெயண்ட் ஆர்கனைட் இருக்குல்ல, அதை வந்து அடித்தாலுமே அதோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து மேலே போய் ஹீல் பண்ணிட்டு வந்துடும். அதை பார்த்தீங்களா, இப்போ வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அது போய் மேலே ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம சீக்கிரமாக வந்து அது கூட இருக்க அந்த ஸ்பைடர்ஸ்லாம் வந்து கொள்ளணும். அப்போ தான் வந்து கீழே இறங்கும். அப்படி இறங்கும் போது நம்ம அடுத்த அந்த ஒரு 10-15 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபுல் ஹெல்த்தை வந்து குறைச்சிடணும். இப்போ நான் ஃபைட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வீடியோ வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஃபைட்டை நான் ஒரு 1 மினிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டேன். ஈவன் நீங்கள் மேலே இருக்க அந்த டைமிங் வந்து நோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும். வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து அந்த மாதிரி ஹீல் பண்ண போயிடும். நீங்கள் வந்து அந்த டைம் கேப் வந்து எப்போயுமே கொடுக்கக்கூடாது. என்கோர் மிஷன் வந்து நீ நினைக்கிற அளவுக்குலாம் கஷ்டம்லாம் கிடையாது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ், எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி அந்த ரெக்கமெண்டட் எலமெண்ட் வந்து எடுத்துகிட்டு போங்க. அதை எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்களால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண முடியும். நான் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கிளியர் பண்ணுவேன். இதுக்கு வந்து லைட் எலமெண்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் வந்து லைட் யூஸ் பண்ணேன். இப்போதைக்கு நான் சாப்டர் 14 வந்து கிளியர் பண்ண போகிறேன். லெவல் 46 47 போனால் அதை வந்து கிளியர் பண்ண முடியும். இன்னும் நான் வந்து சீக்கிரமாக போயிடலாம். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டன்ட் என்ஜின் வந்து பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் என்ஜின்லேயுமே சரி, இந்த டயர்ஸ் வந்து நீங்கள் எப்போயும் லோ டயர்லேயே விளையாடாதீங்க, மேலே வாங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வெப்பன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து அங்கே டோட்டல் டீம் வரும் பாருங்கள், ரெக்கமெண்டட் எலமெண்ட்டையும் பாருங்கள். அதில் வந்து ஃபயர் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நானும் ஃபயர் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். அவங்க டோட்டலாக 1 lakh இருந்தால் போதுன்றாங்க. நான் 125 எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா எப்போயுமே நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு வந்து ஃபைட் எப்போயுமே சிங்கிள் ஹேண்டடாக முடிஞ்சிடும். 1 சைடாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். அது வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் பாஸ் வருவாங்க. அதுவும் இல்லாமல் வந்து டைமென்ஷனுக்குள்ளே என்ட்ரு பண்ணிலாம் வந்து கடுப்பேற்றுவானுங்க. அது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும். இதெல்லாம் நான் கொடுக்குற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்க்கு பின்னாடி வந்து போயிருங்க. ஏன்னா பாஸ் வந்து திரும்புறதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பெட்டர் இந்த 30 ஸ்கிரமர் இந்த வெப்பன் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்கேன். அந்த 15 செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதோட 50% ஹெல்த் வந்து குறைச்சிட்டேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து சேவ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக அந்த ஃபைட்டை வந்து முடிக்க முடியும். அதனால வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவேன். இப்போ அது வந்து போயிட்டு இப்போ அடுத்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா வராங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் மாறி வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்காக வருவானுங்க. 2 பேரையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணி ஆகணும். இப்போ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% முடிச்சாச்சா, இப்போ இவனுக்கும் 50% முடிக்கணும். இப்படி முடிச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 50 இருக்கிறதும் மீதி வந்து பார்த்திங்கன்னா வரும். இப்போ நான் சொல்கிறதே கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் என்ஜின் விளையாடினீங்கன்னா அவங்களுக்கே வந்து கஷ்டம் புரிய ஆரம்பிச்சிடும். பட் இதெல்லாம் வந்து ஈஸியாக முடிக்கணும்னா நான் சொன்ன அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க வந்து ரெக்கமெண்டட் எலமெண்ட்டை வந்து இந்த ஃபயர் ஆட்ரிபியூட் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் மேலே இருக்குல்லையே அந்த செட்டிங்கில் செமி ஆட்டோன்னு, அதை வந்து பார்த்திங்கன்னா மேனுவலில் வைக்காதீங்க. இந்த மாதிரி ஃபைட்டில் எப்போயுமே ஆட்டோ செமிலே வைங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் வந்து மூவ் பண்ணலனாலும் அதுவே தானே மூவ் ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் ஈஸியாக வந்து டக்குன்னு உங்களோட ஹண்டர்ஸ் வந்து சப்போர்ட்காக இறக்கி விடும். நீங்கள் வந்து நானே பண்ணிக்கிறேன்ற மாதிரி எதுவும் அவசரப்படுறாதீங்க. ஏன்னா அது கரெக்டான டைம் இறக்கும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா யமாலரண்ட் வந்து நான் யூஸ் பண்ணி இந்த ஃபைட்டில் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணேன். அதுவும் இல்லாமல் நான் யமாலரண்ட்டோட அந்த எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் இருக்குல்ல ஹண்டர்ஸ்க்குன்னு, அந்த வெப்பனையும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ கிராஃப்ட் பண்ணிட்டேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து இந்த ஒரு பாஸ் முடிச்சோடனே அடுத்த பாஸ் வந்து வந்துடுது. அதோட ஹெல்த்துமே 50% இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் அதோட கூட்டாளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமன் பண்ணி விட்ரும். அது ஒரு பெரிய கடுப்பாக இருக்கும். எப்பயுமே வந்து ஃபைட்க்கு உங்ககிட்ட 30 ஸ்கிரமர் இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரேக் ஸ்கில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கில்லுமே வந்து யூஸ் ஆகும். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நீங்கள் கேட்டதுனால தான் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் வந்து சொல்லுங்கள். கடைசியாக வந்து யாரோ கேட்டிருந்தீங்க. அதனால தான் என்கோர் மிஷன் அண்ட் திஸ் இன்ஸ்டன்ட் என்ஜின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அட்டாக் வந்து டாச் பண்ணுறது கற்றுக்கோங்க. இப்போ ஆப்போனண்ட் வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து டாச் பண்ணுங்கள். அப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் எவர்ஷன் வந்து வரும். நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டீங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ப்ரொசீஜரு. இந்த மாதிரி எனிமி அட்டாக் பண்ண வரும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாச் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த டைம் வந்து பண்ணணும். இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக அந்த நெக்லஸ் வந்து கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அது வந்து எபிக் டயரில் இருக்குது. அது மாதிரி லெஜெண்டரி டயருமே வந்து கிடைக்கும். இப்படி தான் வந்துட்டு நான் ஒரு 4 லெஜெண்டரி ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டும் பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ். இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்படி இக்ரிஸ் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இக்ரிஸோட உங்களுக்கு நிறைய பகை இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் வந்து F2P பிளேயராக ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் வந்து தெரியும்.
அதனாலேயே நான் இக்ரிஸ் மோடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விளையாடுவேன். ஸோ இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இயரிங்ஸ் அண்ட் நெக்லஸ் இந்த ரிங்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஆர்டிஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நான் டயர் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அதிகமாக அதில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. ஸோ அதனால் நான் இந்த பக்கம் வரமாட்டேன். ஸோ உங்களுக்கு வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கேன். இக்ரிஸ்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவே அதான். ஸோ ஒரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வருவோம் பார்த்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் ஜம்ப்பு அந்த ஜம்ப் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷேடோ ஸ்டெப் மாதிரி ஒரு ஸ்கில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு வரல. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காகவே அந்த ஸ்கில் வந்து வரும். அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்றணும். அப்படி பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். அந்த டைமில் வந்து நீங்கள் டாச் பண்ணி உங்களோட அட்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். மெயினாக இங்கே நான் பண்ண முட்டாள்தனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டு இது இருக்குது எடுத்துகிட்டு போனது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு என்ன பயம் வரலன்னு பார்த்தீங்கன்னா விண்டு வந்து நான் லெவல் 66 வச்சுருக்கேன் அந்த ஸ்வாடு. ஸோ அதனால லைக் இது வந்து மோரர்லெஸ் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஆனால் கம்மியாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து அதை எடுத்துகிட்டு போகாதீங்க. அது வந்து நான் கண்டிப்பாக வந்து இது பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு ரெக்கமெண்டட் எலமெண்ட்னு சொல்லி டார்க் எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஐடியில் ரெண்டுமே நான் டார்க் எலமெண்ட் தான் வச்சுருக்கேன். பட் இதில் வந்து என்கிட்ட டார்க் வெப்பனே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது எஸ்எஸ்ஆரில். ஸோ அதனால் நான் டார்க் எடுத்துகிட்டு போகல. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹண்டர்ஸ் வந்து சம்மன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக் கிடைக்கும். ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ ஹெல்த் குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சிருங்க. ஸோ இந்த இடத்துல நான் நிறைய வாட்டி வந்து மாட்டிக்கிட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் அப்படி மாட்டினதில்ல. ஸோ அது என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாச் பண்ண வந்து அதிகமாக விட்டேன். ஸோ எப்பயுமே வந்து டாச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் காட்டுற மாதிரி இருக்கேன். இந்த மாதிரி டாச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இக்ரிஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து க்ளீனாக வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களால் ஈஸியாக வந்து டாச் பண்ணி ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கரெக்டாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் அதோட அட்டாக்ல வந்து மாட்டாதீங்க. இப்போ நான் மாட்டினேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்பயுமே விளையாடுறாதீங்க. உங்களுக்கு வேணா இக்ரிஸ் ப்ராப்பரான ஃபைட் வீடியோ கூட நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன் 2 வாட்டி. அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ டாச் பண்ணி அதை வந்து மாட்டி விட்ருங்க. முக்கியமாக இந்த அல்டிமேட் ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுங்கள். அல்டிமேட் ஸ்கில்லை எப்பயுமே மிஸ் பண்ணுறாதீங்க. அல்டிமேட் ஸ்கில்லில் உங்களுக்கு இந்த மியூட்டிலேட்னு இருக்கும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நார்மலாக அந்த டார்க்னஸ்னு ஒரு ஸ்கில் வந்து இருக்கும். அது வந்து லோவில் இருந்தீங்கன்னா லெவல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டாது. ஸோ அது வந்து நீங்கள் ஒன்ஸ் இந்த மொனார்க் ஆஃப் ஷேடோஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் அன்லாக் ஆயிரும். ஸோ அதனால் இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தான ஸ்கில்லு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கில்லோட பட்டன் இருக்குல்லையா அந்த ஆட்டோ அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி டஞ்சன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அப்பப்போ அந்த சைடில் போய் அந்த சேலஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணுறேங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். ஸோ உங்ககிட்ட கோல்டோட பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல்ஸில் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளோர் இருக்கு இல்லையா அதில், அதுக்கப்புறமா ஃப்ளோர் நம்பர் 6 ஃப்ளோர் நம்பர் 11. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பரில் இருக்கும். ஸோ 15 அதுக்கப்புறம் 25 அப்புறம் அந்த ஃப்ளோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து கோல்ஸை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷனில் நிறைய உங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக வந்து லெவல் அப்மே வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ரிசோர்ஸஸ்க்கு வந்து கிளைம் பண்ண மறந்துடாதீங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ளோர்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் ஒரு 16 ஃப்ளோர் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் போத் பிளேயர்லேயும் விளையாட முடியும், ஹண்டர்ஸ்லேயும் விளையாட முடியும். இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து உங்களுக்கு சேலஞ்சஸ்லேயே வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ப்ளூ பாய்சன் ஸ்கார்பியன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக போகிறேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்ட் வந்து பண்ணியிருப்பேன். அதை வந்து கடைசியாக வந்து காட்டுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் நான் எமாலாரண்ட்டோட அந்த வெப்பன் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து முடிஞ்ச அடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு எஸ்எஸ்ஆர் தான். இதை வந்து யாரும் எனக்கு கொடுக்கல, நானே வந்து கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ கிராஃப்ட் பண்ணி முக்கியமாக லிமிட் பிரேக் பண்ணி ஃபுல்லாக லெவல் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட ரிசோர்ஸஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து அதிகமாக லெவலப் பண்ணல, 20க்குள்ளேயே வந்து முடிச்சுக்கிறேன். வேணால் ஒரு 30 வரைக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா என்கிட்ட ரிசோர்ஸஸ் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, அப்போன்னு பார்த்து கரெக்டாக எனக்கு ஈவெண்ட்டில் வந்து ஒரு 20,000 கோல்டு வந்து கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி நான் ஒரு 30 லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுவே மோர் தென் எனஃபாக இருக்கும். ஏன்னா எமாலாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிரிட் ரேட் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. கிரிட் ரேட் அண்ட் டேமேஜ். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எமாலாரண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ரொம்ப லக்கியாக இருப்பீங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஹன் அண்ட் எமாலாரண்ட் ரெண்டு பிளேஸையும் நீங்கள் ஒரே அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ நான் வச்சுருக்கேன்றதுனால சொல்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபேக்ட்டு. ஏன்னா ஒரு பக்கம் சாஹன் கிரிட்டு, ஒரு பக்கம் எமா வந்து டேமேஜு, இல்லை அவங்க கிரிட்டு இவங்க டேமேஜுன்னு போகும்போது பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ எப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எமாலாரண்ட்டை யூஸ் பண்ணி இந்த பக்கம் விளையாடுவேன். ஏன்னா ஒரு மிஷனுக்கும் நீங்கள் ஒரு கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களோட ரெக்கமெண்டட் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட் வந்து ஃபயரே எடுத்துகிட்டு போகிறேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால பார்க்க முடியும். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எமா யூஸ் பண்ணி என்னால் அட்டாக் பண்ணி லைக் அவன் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஈஸியாக முடிக்க முடியுது. எல்லாத்துக்குமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறமா அந்த ஸ்வாடோட பவர் தான்.
ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எவ்வளோ மோட்ஸ் வந்து கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ஐடியாவே இல்லை, டக்குன்னு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்கோர் அண்ட் இன்ஸ்டன்ட் என்ஜின், அதுக்கப்புறமா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம் ட்ரையல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு லெஜெண்டரி ஆர்டிஃபெக்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்பயுமே இந்த மோட்ஸ்லாம் வந்து விட்டுறாதீங்க. முக்கியமாக அந்த என்கோர் அண்ட் இன்ஸ்டன்ட் என்ஜின் அதை வந்து எப்பயுமே விட்டுறாதீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.